சீரியஸ்னஸ் எயித்திலிருந்தே வருதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை எல்லாத்தையும் விட்டுட்டு 9th 10th முடிச்சுப்போம். அது வேண்டாம். ஏதோ இன்னும் ஒரு மாசத்துல ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்பவே ஆரம்பிச்சிருங்க. பல பெற்றோர்கள் மனசுலயும் பல ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயும் ஒரு ப்ரிடாமினன்ட் கொஸ்டினுங்க. 10th முடிச்சிட்டேன், 11th நான் சிபிஎஸ்இலேயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல மெட்ரிக் போயிடலாமா? எனக்கு போன் பண்றவங்க இல்ல என் மென்டரிங்க்கு வரவங்க அவங்கள்ட்ட கேட்கறேன், எதனால இதை கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா 10 பேரண்ட்ஸ்ல 8 பேர் என்ன சொல்றாங்க, சிபிஎஸ்இ கஷ்டம் சார், அதனால மெட்ரிக் போயிட போறேன். நான் அவங்கள்ட்ட பல முறை எடுத்து தெளிவுபடுத்திருக்கேன், பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சிபிஎஸ்இ கஷ்டமா மெட்ரிக் கஷ்டமான்னு கேட்டீங்களா, ஒரு விதத்துல சிபிஎஸ்இயும் கஷ்டம்தான், மெட்ரிக்கும் கஷ்டம்தான். இன்னொரு விதத்துல சிபிஎஸ்இயும் ஈஸி தான், மெட்ரிக்கும் ஈஸி தான். என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டுமே ஈஸி. சீரியஸா படிக்கல அப்படின்னா ரெண்டுமே கஷ்டம். ஆனால் நீட்டினுடைய பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்களா, சிபிஎஸ்இ மூலமாகவும் அவங்க நீட் நல்லா கிளியர் பண்ணலாம், மெட்ரிக் மூலமாகவும் நல்லா கிளியர் பண்ணலாம். அதனால எது ஈஸி எது கஷ்டம்ன்ற கேள்விக்கு பதில் பசங்க சீரியஸா படிச்சாங்களா படிக்கலையா. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கேள்வியே தப்பு. கேள்வி எப்படி இருக்கணும்னா, சீரியஸா படிக்கிறாங்களா இல்லையா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எத்தனை மணி ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க கொடுத்த கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே எத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு படுக்க போறாங்க, இன்பிட்வீன் இருக்கக்கூடிய காலத்துல கான்சென்ட்ரேட்டா படிக்கிறாங்களா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ் போறாங்களா, அதுல சீரியஸா இருக்காங்களா. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேளுங்க. இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி திருப்பி மெட்ரிக் ஈஸியா சிபிஎஸ்இ ஈஸியா, மெட்ரிக் ஈஸியா சிபிஎஸ்இ ஈஸியா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. நம்ம கேள்வி கரெக்டா இருந்தா தான் பதில் கரெக்டா இருக்கும். கேள்வியே தப்புன்னா பதில் தப்பா இருக்கும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, நீட் வந்த புதுசுல என்சிஆர்டி சிலபஸ் அடிப்படையில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நீங்க நீட்டினுடைய பிளானிங் எல்லாம் போய் பாருங்களேன், கூகுள்ல போய் நீங்க செக் பண்ணலாம். அப்ப கிளீனா சொல்லிட்டாங்க, என்சிஆர்டி சிலபஸ் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். மெட்ரிக்ல இந்த என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணாதனாலதான் முதல் சில வருடங்கள்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க, மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணல. ஆனா போர்ஷன் ஒண்ணுதான், மெத்தட் ஆஃப் ஸ்டடி வாஸ் டிஃபரெண்ட், மெத்தட் ஆஃப் டீச்சிங் வாஸ் டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் மிஸ்டர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவர் என்ன பண்ணாரு, ஒரு கமிட்டியை அமைத்து சிபிஎஸ்இ 11th and 12th புக்ஸ் எப்படியோ அதே மாதிரி கொண்டு வந்தாரு மெட்ரிக்கும். அவர் கொண்டு வந்து சில ஆண்டுகள்ல மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யுவர் கொஸ்டின் இஸ் ராங். ஏன் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, இந்த மாசம் தான் 10th இருந்து 11th போறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்க குழந்தைகள் சொல்றதை வச்சுட்டு அல்லது உங்க குழந்தையுடைய ஸ்டாண்டர்டு மையமாக வைத்து நீங்க போர்டை எவாலுவேட் பண்றீங்க. இவர் சரியா படிக்கல, மார்க் குறைவுனா நீங்க என்ன சொல்றீங்க, மெட்ரிக் கஷ்டம். இவர் நல்லா படிச்சு மார்க் வாங்கிட்டா மெட்ரிக் ஈஸின்னு சொல்றீங்க. அதனால நம்ம பாராமீட்டர் ஷுட் பி வெரி வெரி கிளியர், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் பி வெரி வெரி கிளியர். ரெண்டாவது, 10th எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு பாருங்க. ஒரு 380 400 வாங்கினாங்களா அது பத்தாதுன்னு அந்த குழந்தை உணரணும். அது மெட்ரிக் மார்க்கா இருக்கட்டும் அல்லது சிபிஎஸ்இ மார்க்கா இருக்கட்டும். 11th and 12th பயாலஜி எடுத்தாச்சு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 பேப்பர்ல 95 98ல நிக்கிற அளவுக்கு அவங்களே 8th இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீட் ஸ்கோர் 12th எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தாலே போறோம். அந்த ப்ரிப்பரேஷன் அந்த 720க்கு எவ்வளவு நியரஸ்டா போறீங்களோ அந்த மாதிரி காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். அந்த சீரியஸ்னஸ் 8th இருந்தே வருதான்னு பாத்துக்கோங்க. நம்ம தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை
எல்லாத்தையும் விட்டுட்டு 9th 10th முடிச்சுப்போம். அது வேண்டாம். ஏதோ இன்னும் ஒரு மாசத்துல ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்பவே ஆரம்பிச்சிருங்க. சம்வேர் அரௌண்ட் 7th இருந்தே நீங்க கண்டிஷன் பண்ணி வளர்த்தால், ஒபீடியன்ஸ் அண்ட் டிசிப்ளினோட வளர்த்தால், பள்ளிக்கூட நல்லா சப்போர்ட் பண்ணால், பள்ளிக்கூடத்துல முதிர்ந்த ஆசிரியர்கள் இருந்தால் நீட் எக்ஸாம் கிராக் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவை நீங்க பார்த்த உடனே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நீங்க ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போகலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த பதிவு பண்ணும் பொழுது இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோட கவர் பண்றேன். இந்த எபிசோட் உங்க மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.